Hi friends, welcome to Tom's Kitchen. வாங்க நீங்க என்ன பண்றது தெரியுமா? அல்வா பண்றேன், கேசரி. என்ன அல்வான்னு கேட்காதீங்க, மேங்கோ அல்வா பண்ண போறேன். மேங்கோ அல்வாவா? ஆமா. இந்த சீசன்ல மேங்கோ கலெக்ஷனுக்கு நான் மேங்கோ பழம் வந்து மேங்கோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓய் கெடாது பாரு. எப்படி அது ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். பழம்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அது நல்ல பழமா எடுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். யாராவது திடீர்னு வந்துட்டா மேங்கோ ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் ஃப்ளேவர் மேங்கோ அல்வா என்னது? ஆமா. எப்படி பண்ணும் இது? அதான் இதை வறுத்துன்னு இருக்குல்ல ரவை, இது ஒரு 1/2 கிலோ நினைச்சேன். 1/2 கிலோ ரவைக்கு இது வறந்துச்சு. இப்போ இந்த பட்டர் போடுறேன். ஆமா, பட்டர் போட்டாதான் டேஸ்ட். நெய் போடலாம், இது இருக்கு நெய் வீட்லயே எடுத்து வச்ச நெய் கொஞ்சம் இருக்கு. இது பட்டரு, அதனால லாஸ்டா கொஞ்சம் போடுறேன். பட்டர் போட்டு வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா வறுத்துட்டு பட்டரும் போட்டு நல்லா வறுந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா சர்க்கரை போடுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப் ஒரு அளவு போடுறேன். இது அவ்வளோ நேரம் இருக்க தேவையில்ல, சீக்கிரம் கரைஞ்சிடும். பவுடர் பண்ணி போட்டுக்கலாம், எப்படி சௌகரியமா அது பண்ணிக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு ஆஃப் பண்ணிட்டு இதுலயே எடுத்து, இது அல்வாலாம் இல்லை, சும்மா நான் மொண்டு ஊத்துறேன் அவ்வளோதான். சூடா இருக்குன்னு இதுல மொண்டு ஊற்றிக்கிறேன். வேற ஒன்றும் பாலும் ஊற்றிக்கலாம். அவங்க அப்பா பால் ஊற்றி செய்வாங்க, ஆனால் மேங்கோ போட்டு செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க அப்பா பாலில் செய்வாங்க. நான் சுடு தண்ணியில் அதான் தண்ணி சுட வச்சு இது மாதிரி ஊற்றி செஞ்சுட்டேன். சிம் பண்ணிடுங்க, அடுப்பு சிம் பண்ணிட்டு நல்லா கிளறி விடணும். நெய்யும் நமக்கு தேவையான அளவு நெய் இருந்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டே. அதுதான் அவ்வளோ பட்டர் போட்டேன். ஒரு 200 கிராம் மேலே போட்டேன் பட்டரு. லாஸ்ட்டில் நெய்யை ஆட் பண்ணிட்டேன். நம்ம சில்லுன்னு தண்ணி ஊற்றினா, பச்சை தண்ணி ஊற்றினா அப்படியே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சுடு தண்ணி வச்சுட்டு ஈஸியாகிடும். இப்போ வந்து அரைச்சி வச்ச மேங்கோ பழம் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இஷ்டம், 1 கப் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நமக்கு தேவையான அளவு நம்ம நிறைய வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிச்சமாக அடித்து வச்சுருக்கிறேன். நல்லா கிளறி விடணும். இதில் எப்போ சாப்பிட்டதுல தான் நான் மேங்கோ இது சாப்பிட்டு பாரு. நானே செஞ்சு பார்க்குறேன். இல்லை இல்லை, அது எதுவுமே போடல, வெறும் மேங்கோ அப்படியே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேன். மேங்கோ ஃப்ளவர் ஆகும், நல்லா கலரும் கொடுக்கும். கேசரி கலர் போட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் சேர்க்குறேன். நான் செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தெரியாது, ஆனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம அடுப்பாண்ட வரணும். இப்போ இது வந்து ஒரு 2 ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கிறேன். வீட்லயே நெய் பால் எடல எடுத்து வச்சேன், அது மிக்சியில் அடிச்சு பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். பசு நெய் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பட்டர் சேர்த்துருக்குறல, அது அவ்வளோ இதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா இவ்வளோ ஒரு 2 ஸ்பூன். இது பரோட்டா கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு மாதம் சேர்த்துக்குவேன். இப்போ பட்டர் போட்டோம் இல்லையா 2 ஸ்பூனு, அது நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்சி வைப்பாங்க, ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல மாங்காய் பழம்,
பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். மேங்கோ அல்வா. மேங்கோ அல்வா, கேசரி மேங்கோ, அது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் மேங்கோ அல்வா. அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா கூட மேலே இருந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அதிகமாக நெய் வேண்டாம்னு சொல்கிறான்ல அண்ணன், அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அவன் சர்க்கரையும் சேர்க்க வேணான்றான், நெய்யும் ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணான்றான் இல்லையா, அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம முடிஞ்சிச்சு, இது ஆஃப் பண்ணிடுறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இப்போ சாப்பிட்டு பார்க்கணுமா? இல்லை இது சேவ் பண்ணிட்டு தரேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மேங்கோ அல்வா. சாப்பிட்ருக்கீங்களா? நிச்சயமா நல்லா இருக்கும், டேஸ்டா. பயப்படாது, ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி மேங்கோ பழம் வந்து மேங்கோ சீஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும், கெடாது. பாத்துங்க, இப்போ அல்வா செஞ்சுட்டேன் நல்லா. நாங்க இப்ப சாப்பிட போறோம், டேஸ்ட் பண்ண போறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.